சாயங்காலம் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. பாருங்க, ஆதி காலத்துல ஆண்டவர் அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு குடும்பத்தை வைத்தார். ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைத்தார். ஆண்டவர் குளிர்ச்சியான வேலையில உலாவினார் என்று தேவனுடைய வார்த்தை உரைக்கிறது. எந்த வேலை? குளிர்ச்சியான வேலை உலாவினார் என்று. அந்த குளிர்ச்சியான வேலை எந்த வேலை தெரியுங்களா? சாயங்கால வேலை. தேவச்சனமே, காலையில் இல்ல. குளிர்ச்சியான வேலை என்பது சாயங்காலத்தை குறிப்பிடுகிறது. வேதம் அதுதான் உரைக்கிறது. அது குறித்து கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம். குளிர்ச்சியான வேலையில் நம் தேவனாகிய கர்த்தர் உலாவினாராம். இவர்கள் இருவரும் பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள். ஆதாம் ஏவாள் அக்கிரமத்தில் விழுந்திருக்கிறார்கள். நம் தேவனாகிய கர்த்தர் குளிர்ச்சியான வேளையில் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள உலாவினார். தேவச்சனமே, நீ சாயங்காலத்தில் ஜெபிக்கும் பொழுது, அந்த மாலை வேளை நீ ஜெபிக்கும் பொழுது, நம் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை உன்னுடைய கூடாரம் என்கிற அந்த ஏதேனுக்குள்ள ஆண்டவர் உலாவ காத்து கொண்டிருக்கிறார். நீ மாலை வேளையில ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாய் மாற வேண்டும். காலை வேளை ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆண்டுடைய சமூகத்துல தேவனுடைய பிள்ளைகள் நித்தமும் 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 அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். தேவச்சனமே, இல்லையா நான் மாலையில் எப்படி ஜெபிக்கிறது? என் சீரியல் நேரமாச்சு, அது இல்லைங்களா? பார்க்கறது இல்லைங்களா? உண்மையை சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க ஐயா, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இந்த சிந்தனை கொடுத்தது ஆண்டவரை குறித்து சிந்திக்கிறதுக்காக, இந்த பார்வை கொடுத்தது அவரை பார்ப்பதற்காக, இந்த நாவை கொடுத்தது, இந்த உதடுகளை கொடுத்தது ராஜா நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக ஐயா. இந்த கரங்களை கொடுத்தது, இந்த காதுகளை கொடுத்தது எல்லாமே அவருக்காக தான். ஆவி ஆத்மா சரீரம் அவருக்காக துடிக்க வேண்டும். தேவச்சனமே, அவருக்காக துடிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக துடித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய பிள்ளைகள் உணர வேண்டும், நமக்காக ஆண்டவர் துடித்துக் கொண்டிருக்கிறார் ஐயா. என்னுடைய பிள்ளைகளே, உன்னுடைய ஏதேன் என்ற உன்னுடைய தோட்டத்துக்குள் அந்த குளிர்ச்சியான வேளையில நம் தேவனாகிய கர்த்தர் உலாவ அவர் காத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உரைக்கிறது, இதோ நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு சேர்ந்து நான் போஜனம் பண்ணுவேன். அந்த மாலை வேளையில நீ ஆண்டுடைய சமூகத்துல காத்து கொண்டிருக்கும் பொழுது, நீ ஆண்டுடைய சமூகத்தை நாடும் பொழுது, ஆண்டவர் தட்டுகிறவராக மாறிவிடுவார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த இருதயம் என்ற கதவை நீங்கள் திறந்து கொடுக்க முடியும். ஆண்டுடைய சமூகத்தை நீ நாடும் பொழுதுதான் இருதயம் என்கிற கதவை நீ திறந்து கொடுக்க முடியும். இல்லை என்றால் திறக்க முடியாது. தேவச்சனமே, போன வாரம் நம்ம தியானித்தோம் 27 வகையான ஆண்டவர் எத்தனை இடத்துல எப்படியெல்லாம் ஜெபித்திருக்கிறார் என்று ஒவ்வொரு பாயிண்டாய் ஆவியானவர் நம்ம இடத்துல பேசினார். இந்த 2வது பாயிண்ட் தேவச்சனமே, ஒரு மாலை வேளையில ஆண்டவர் தனிமையாய் போய் ஜெபித்திருக்கிறார் தன்னுடைய தகப்பனை நோக்கி. அவருடைய பிள்ளைகள் அவருடைய ரத்தத்தினால மீட்கெடுக்கப்பட்டவருடைய பிள்ளைகள் அவருடைய அடிச்சுவடல நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஐயா. நல்ல ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க. இந்த தண்ணி பாட்டில் சும்மா கிடைக்குமா? சும்மா கிடைக்குங்களா? என்ன பண்ணணும்? விலை கொடுத்து இந்த தண்ணி பாட்டில் வாங்கணும். இது சும்மா கிடைக்குங்களா? இந்த மைக் செட் எல்லாம் சும்மா கிடைக்குமா? கடையில் போயிட்டு கொடுப்பா ஒரு மைக் செட் கிடைக்குமா? கிடைக்காது. பணத்தை கொடுத்து மீட்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர் உன்னையும் என்னையும் பணத்தை கொடுத்து மீட்கவில்லை, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னையும் மீட்டிருக்கிறார் ஐயா. ஒரு கரங்களை தட்டலாம் ஐயா. எவ்வளவு கரங்களை தட்டணும்
ஆண்டவர் எப்படி மீட்டு இருக்கிறார் தெரியுமா? இது விளங்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஐயா, பணத்தை கொடுத்து உன்னையும் என்னையும் ஆண்டவர் மீட்கவில்லை. அந்த குளிர்ச்சியான வேளையில, சாயங்கால வேளையில தேவனாகிய கர்த்தர் ஏதேனுக்குள்ள உலாவினார். ஆதாமே ஏவாளே என்று கேட்கும் பொழுது இருவரும் விழுந்திருக்கிறார்கள் பாவத்துல. ஆண்டவர் எதிர்பார்த்தார், இவர்கள் நான் மறுபடியும் மீட்க வேண்டும் என்று என்னிடத்தில் வந்து ஆண்டவரே மன்னியும் என்று கேட்பார்கள் என்று ஆண்டவர் நினைத்தார். ஆனால் அவர்கள் பழிகளை போட்டுக் கொண்டார்கள், சாபத்தை போட்டுக் கொண்டார்கள். அது பழிகள் அல்ல, சாபத்தை போட்டுக் கொண்டார்கள் அவர்கள் மேலே. முதல் செய்த ஆதாம் பாவத்தின் நிமித்தம் இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவானவர் எதுக்கு தெரியுமா இறங்கி வந்தார்? ஒருவரும் நீதிமான் இல்லை. எல்லாரும் தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆண்டவர் பூமியை உற்று நோக்கி பார்த்தார். பாவங்கள் அதிகரித்தது, அக்கிரமங்கள் அதிகரித்தது, தீட்டான காரியங்கள் அந்த பரலோக ராஜாவுடைய இருதயத்தை துக்கப்படுத்தினது. தெய்வம் என்கிற தன்மையை அந்த இடத்துல வைத்துவிட்டு மனிதன் என்ற தன்மையை ரூபம் கொண்டுதான் இந்த பூமிக்கு பிறந்தார் நம்முடைய இரட்சகர். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு துளி அவர் பூமியில பிறக்கும் பொழுது ஒரு துளியோட தெய்வத்தன்மை தன்னிடத்தில் வெளிப்படவில்லை. ஒரு துளியோட தெய்வத்தன்மை வெளிப்படுத்தவில்லை. ஒரே ஒன்றுதான், மனித குலத்தை இந்த பாவத்திலிருந்து மீட்க வேண்டும், மனித குலத்தை இந்த சாபத்திலிருந்து மீட்க வேண்டும், மனித குலத்தை இந்த அக்கிரமத்திலிருந்து மீட்க வேண்டும். அவனே ஒன்றுதான் அவருடைய சிந்தனைக்குள்ள தேவ சனமே. பாருங்க, முதல் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் இரண்டாம் ஆதாமை இயேசுவானவர் வந்து சிலுவையில பலியாக மாறினார். இஸ்ரவேல் தேசத்துல எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் தேசத்துல 24 வகையான முட்கள் உண்டு. எத்தனையா? 24 வகையான முட்கள் உண்டு. அதிலே விஷ நிறைந்த முட்கள் ஆண்டவருக்கு சிரசில வைக்கப்பட்டது. அந்த முள்மூடியை கொண்டு வந்து அந்த முள்மூடியில, சிரசில வைக்கப்பட்ட அந்த முள்மூடியில 110 முட்கள் இருந்தது. 110 முட்கள் இருந்தது. முன்பாக முழுமையாக குத்தப்பட்ட முட்கள், முழுமையாக உள்ள குத்தப்பட்ட முட்கள், தலை உள்ள இறங்கின முட்கள் 16 முட்கள் முழுமையாக உள்ள குத்தப்பட்டதாம். பின்பாக 3 முட்கள் முழுமையாக உள்ள குத்தப்பட்டதாம். தேவ சனமே, 19 முட்கள் தலைக்குள்ள குத்தப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, 19 முட்கள். ஆர்சி பைபிள் உரைக்கிறது என்ன தெரியுமா? ஆர்சி பைபிள் உரைக்கிறது, குத்தப்பட்ட முள் கண் கருவில வெளியே வந்ததான். தேவனுடைய பிள்ளைகளே, விளங்குதா நான் பேசுறது உங்களுக்கு? குத்தப்பட்ட முள் இந்த கண் கருவில வெளியே வந்துச்சான். ஒரு எறும்பு கடிச்சா துடிச்சு போயிடும், ஆமா இல்லைங்களா? ஒரு எறும்பு கடிச்சா துடிக்கிறோம், ஒரு கொசு கடிச்சா துடிக்கிறோம், அடிக்கிறோம். அந்த கொசு எங்க பழி வாங்காது விடுறது இல்லை, ஆமா இல்லைங்களா? ஆமா, எல்லாரும் ஆமா. அப்படி இருக்கிறோம். குத்தப்பட்ட முள் கண் கருவில வெளியே வந்துச்சாயா? இங்க குத்தப்பட்ட முள் இதுக்குள்ள போயிட்டு வெளியே வந்துதான். தேவ வச்சா இந்த ஆராதனை எப்படியா? ஒரு பாடல் கடைசியாக அந்த பாடலை பாடும் பொழுது, மரணம் சூழ்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்மை விட்டு கொடுக்கல. ஐயா, எவ்வளவு அன்பு நிறைந்த தேவன் தெரியுமா? எவ்வளவு பாசம் நிறைந்த தேவன் தெரியுமா? அவரை போல ஒருவரும் இல்லை, அவரை போல ஒருவரும் இல்லை. தேவன் சனமே, அந்த பாரமான சிலுவையில கூட, அந்த பாரமான சிலுவையில கூட உன்னையும் என்னையும் ஆண்டவர் மறுதலிக்கவில்லை. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய அன்பை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், அவருடைய பாசத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அடிச்சுவடுகள் நடக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான சில பழக்கம், சபைக்கு வந்தால் என்ன தெரியுமா? பழகிக் கொள்ள வேண்டும். பைபிள் எத்தனை பேர் இருக்கு? ஆமென். ஒரு நோட்டு, ஒரு பென் உங்களுடைய கருத்தில் இருக்கணும். எழுதி கொள்ள வேண்டும். வாலிப பெண் பிள்ளைங்க இருக்கிறீங்க,
நீங்க எல்லாம் எழுதி கொள்ள வேண்டும். வாலிப பெண் பிள்ளைங்களெல்லாம் எழுதி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசுறாரு, ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறாரு. மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறதை போல என்னுடைய பிள்ளைகள் வாஞ்சியா இருக்க வேண்டும். என்னுடைய வார்த்தைகள் மேல ஒரு பெண்ணு ஒரு நோட்டு கொண்டு வர வேண்டும். அடுத்த வாரத்திலிருந்து உண்மையாக 10 ரூபாய் 15 ரூபாய் ஒரு நோட்டு வாங்கி கொள்ளுங்க. ஒரு பெண் 10 ரூபாய் ஒரு பெண்ணு வாங்கி எழுதி கொள்ளுங்க. அந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்க. அதுதான் கிறிஸ்தவர்கள் ஒழுக்கம். அதுதான் கிறிஸ்தவர்கள் ஒழுக்கம். அல்லேலூயா. பைபிள் எடுத்துன்னு வரணும் கிறிஸ்தவர்கள். மற்றும் தெரியணும் இவங்க யாருன்னா கிறிஸ்தவர்கள். நீ எழுதி கொள்ள வேண்டும். ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் உன்னிடத்துல பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சாயங்கால வேளை, அதாவது மாலை வேளை நம் தேவனாகிய கர்த்தர் ஜெபிக்க சென்றிருக்கிறார். நீ ஜெபிக்காமல் போனால், நல்லா உணர்ந்து கொள்ளுங்க, நீ ஜெபிக்காமல் போனால் உன்னுடைய வாழ்க்கையில சாத்தான், அதாவது உன்னுடைய குடும்பத்துல சாத்தான் சீர்குலைப்பான். நீ ஜெபிக்காமல் போனால் உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாவத்தில் விடப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். மாலை வேளையில் நீ ஜெபிக்காமல் போனால் சாப கட்டுகளை முறியடிக்க முடியாது, பாவத்தை நீ மேற்கொள்ள முடியாது. நீ ஜெபிக்காமல் போனால் சாத்தானுடைய தந்திரங்களை நீ ஜெயமுள்ளவனாய் மாற முடியாது. நீ ஜெபிக்காமல் போனால் பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க முடியாது. நீ ஜெபிக்காமல் போனால் தோல்வி மேல தோல்வி, தோல்வி மேல தோல்வி, தோல்வி மேல தோல்வி, தோல்வி மேல தோல்வி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். தெய்வ சனமே, எந்த வேளையில தெரியுமா? மாலை வேளையில. யார் யார் மாலை வேளையில ஜெபிக்கிறார்களோ நிச்சயமாக சொல்கிறேன், ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். மாலை வேளையில யார் யார் ஜெபிக்கிற ஒரு பழக்கங்கள் வைத்துக் கொள்கிறார்களோ நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதித்து அலங்கரிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, முடி சூட்டப்பட்ட ஒரு குடும்பமாக, இதோ அந்த வருஷம் முழுவதும் உடைய வாழ்க்கை, உடைய குடும்பத்துடைய வாழ்க்கை நெய்யாய் பொழிகிற ஒரு வாழ்க்கை போல நம் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார் ஐயா. இல்ல காலையில தானே ஜெபிக்கிற, ஏன் மாலையில் ஜெபிக்கணும்? ஏன் காலையில் ஒண்டி சாப்பிட? நீ மதியம் இரவு நீ சாப்பிடாத. ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்றால் நீ உணவை உட்கொண்டுதான் ஆக வேண்டும். அதே வண்ணமாக இந்த உலகத்தின் இச்சைகளும், இந்த உலகத்தின் பாவ வேஷங்களும், இந்த உலகத்தின் அக்கிரமங்களும், சாத்தானுடைய கிரியைகளும், அவனுடைய தந்திரங்களும், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளையும் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால், நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் மாலையில ஜெபித்தால் தான் மேற்கொள்ள முடியும். தேவ சனமே, எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் ஒருவர் யாராவது ஒருவர் படிங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். இல்ல தமிழ்ல படிங்க, நேரம் இல்ல அதனால 11 1 முதல் 3 வரைக்கும் படிங்க. தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்திக் கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியமாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாவின் குமாரத்தியும் எத்தியானான உரியாவின் மனைவியும் ஆகிய பத்சேபாள் என்றார்கள். பத்சேபாள் தேவனுடைய பிள்ளைகளே, ஐயா, மாலை வேளையிலே யார் யார் ஜெபத்தை இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ ஒரு ஜெயத்தை நீ பார்க்க முடியாது. இதுவரைக்கும் நீ தோல்வி உள்ள ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்திருக்கலாம். விளங்கிக்கொள் தேவச்சனமே. ஆண்டுடைய சத்தத்துக்குடைய செவியை நீ சாய்த்து இந்த வார்த்தையை நீ கேள் கவனமாய். தேவ ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை அநேக ஊழியக்காரர்கள் இடத்துல போய் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? பாஸ்டர், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டுடைய சமூகத்தை தேடுறேன், வாரந்தோறும் திருச்சபைக்கு செல்கிறேன், தசம பாகம் செலுத்துகிறேன், உபவாசத்துல கலந்து கொள்கிறேன், நான் உபவாசத்தில் இருக்கிறேன்,
குடும்பமாக அமர்ந்து இரவு பிரேயர் ஜெபிக்கிறோம். ஆனால் என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியவில்லை. என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியவில்லை. ஒரு தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கை. என் சரீரத்தில் அநேக பலவீனங்கள் விடுதலை ஆக முடியவில்லை. அதுடைய ரகசியம் என்ன தெரியுமா? நீ எப்படி தெரியுமா விடுதலை ஆக்கப்படுவாய்? நீ எப்படி தெரியுமா விடுவிக்கப்படுவாய்? மாலையை ஜெபம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் விடுதலை ஆக்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லோரும் எல்லா பாவத்தின் கட்டிலிருந்து மாத்திரமும் அல்ல, எல்லா சாபத்திலிருந்தும் மாத்திரமும் அல்ல, சாத்தானுடைய வல்லமையிலிருந்தும் அவர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்கள். இந்த வேளையில் பாருங்க, தாவீது ராஜா தன்னுடைய ஜனங்கள் யுத்தத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அவரும் யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டும். அவரும் யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டும். இப்ப பாருங்க, வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், குளிர்காலம் என்று ஒவ்வொரு காலங்கள் உண்டு. அந்த மாதிரி யுத்தத்துக்கு என்று ஒரு காலங்கள் இருக்கிறது. தேவச்சனமே, எதிராளியானவன் உன்னை மேற்கொள்ள அநேக சேனைகளோடு உன்னை பிடிக்க வேண்டும், உன் தேசத்தை பிடிக்க வேண்டும், நீ தோல்வி அடைய வேண்டும் என்று எதிராளியானவன் புறப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த தாவீது ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா? அவருக்குள் இச்சை நல்லா உறங்கி விட்டு உப்புரைகள் மேல உலாவிக் கொண்டிருக்கிறார். எந்த வேலை தெரியுமா அவர் உலாவினார்? சாயங்கால வேலை. ஐயா பேசணும், தயவு செய்து ப்ளீஸ் பேசணும். உன் சிந்தனை நீ அங்கிங்க சிதற விடாத. நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் இன்னும் உங்களுக்கு காண்பிக்கல. இந்த இடத்துல வந்து நின்னுட்டாக்கா கேளுங்க, தம்பி இருக்கிறாரு, அவரை கேளுங்க. யாரும் நாங்க பார்க்க மாட்டோம். எங்க சபையில எங்க மனைவி இருந்தாலும் சரி, கூட பிறந்த தம்பி, அவங்க ஒய்ஃப், யாரும் பிள்ளைங்க யாரு இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து நின்று விட்டா நாங்க யாரும் பார்க்க மாட்டோம். எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றுதான் நாங்க பார்ப்போம். பேச வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் பேச வேண்டும். தாளாட்டுற நேரத்துல தாளாட்டுவோம், அரவணிக்கிற நேரத்துல அரவணிப்போம், கடிந்து கொள்கிற நேரத்துல கடிந்து கொள்ளுவோம். அதுதான் ஆவிக்குரிய தகப்பனுடைய வேலையாய் இருக்கிறது. தேவச்சனமே, தயவுசெய்து பேச வேண்டும். நீ அமைதியா இருக்கிறதுக்கு இந்த இடத்துல நீ ஒன்றும் வரவில்லை. தேவனுடைய மகிமையை உணர்வதற்காகவும் ஆண்டுடைய விருப்பம் உன்னை விடுதலை ஆக்குவதற்கு தான் தேவன் விரும்பிக் கொண்டிருக்கிறார். நீ விடுதலை ஆக வேண்டும் என்றால் உன் வாய்களை திறக்க வேண்டும். நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டுடைய மகிமைக்குள்ள நிரம்பி இருக்க வேண்டும். ஏதோ வந்தோம், அமர்ந்தோம், ஏதோ போகிறோம், ரெண்டு பாடலை பாடுகிறோம், ஒரு வசனத்தை வாசிக்கிறார்கள், கேட்கிறோம், பைபிள் திறக்கிறோம், படிக்கிறோம், அவ்வளவுதான் இருக்க கூடாது. இந்த இடத்துல வந்தால் நீ விடுதலை பெற்றுக் கொண்டுதான் போக வேண்டும். இது தேவன் உலாவுகிற, தேவன் வாசம் செய்கிற கூடாரம், ஷக்கினா மகிமை சூழ்ந்திருக்கிற ஒரு கூடாரம். இந்த இடத்துக்கு வந்து நீ விடுதலை ஆகிதான் போக வேண்டும். அந்த வைராகியம் உனக்குள்ள வர வேண்டும். தேவச்சனமே, அந்த வைராகியத்தோடு நீ அமர வேண்டும். இந்த இடத்துல பேச வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், எந்த வேளையில அவர் உலாவினார்? மாலை வேளையில, சாயங்கால வேளையில உலாவி இருக்கிறார். ஐயா, ஒரு ராஜா தன்னுடைய பிள்ளைகள் எதிராளிகளோடு யுத்தம் செய்ய புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ராஜா என்ன செய்ய வேண்டும்? நீ யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டும். இல்லை என்றால் யுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள், நீ முழங்கால் படியிட்டு நீ ஆண்டுடைய விண்ணப்பம், ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் செய்திருக்க வேண்டும். ஆனால் இவர் என்ன செய்கிறார்கள் என்றால் உப்புரைகள் மேல் உலாவுகிறார். சாயங்கால மாலை மேல் உப்புரைகள் மேல் உலாவிக் கொண்டு பச்சபால், அதாவது உரியாவின் மனைவி, தன்னுடைய சேவகன் பச்சபாலுடைய அப்பாவும் தாவீதிடத்தில் தான் ஊழியம் செய்கிறார்கள். பச்சபாலுடைய தாத்தாவும் தாவீதிடத்தில் தான் ஊழியம் செய்கிறார்கள். எப்படி துரோகம் செய்ய முடிந்தது தாவீதிடத்துல? எப்படி தாவீதுக்கு துரோகம் செய்ய முடிந்தது? யோசித்து பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தான் தாவீது ராஜா. என்னுடைய ஜனங்கள் யுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள். யாருக்காக யுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள்?
நமக்காக யுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள். எனக்காக என் ராஜ்யம் பலப்பட வேண்டும் என்று யுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள். என் குடும்பம் பாதுகாக்க வேண்டும் என்று என் ஜனங்கள் யுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த தாவீது ராஜா முழங்கால் படியிட்டு இரட்சகரை நோக்கி ஜெபித்து இருக்க வேண்டும் ஐயா. ஆனால் இவர் செய்தாரா? செய்யலை. உப்புருகின் மேல் உலாவி குளிக்கிற ஒரு பெண்ணை பார்த்து ஈச்சல விழுகிறார், விபச்சாரம் செய்கிறார். ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு? முதல் ஆண் பிள்ளையை அடித்தார் ஐயா, கொன்று போட்டார். தேவன் அடித்தார். ஒரு வருஷம் யுத்தம். அந்த ஒரு வருஷத்துல தாவீது ஒரு நாள் கூட ஜெயம் பெறவில்லை. அதுதான் வசனம் உரைக்கிறது. ஒரு முறை கூட தாவீது ஜெயம் பெறல. ஆண்டவரிடத்தில் எப்பொழுது விழுந்து மன்னிப்பு கதறி அழுது மன்னிப்பு கேட்டாரோ அப்பொழுதுதான் தேவன் ஆசீர்வதித்தார் ஐயா தாவீதை. உடைய குடும்பத்துல உடைய கணவர்மார், பிள்ளைகள்மார், உங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க ஐயா? காலையில செல்கிறார்கள் ஏசப்பா, என் கணவன், என் பிள்ளைகள், என் குடும்பம். வேலைக்கு மாத்திரம் இல்ல, படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் போற பிள்ளைங்க, அவங்க பத்திரமா திரும்பி வர வேண்டும் ஐயா. பத்திரமாக திரும்பி வர வேண்டும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உன் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்க தேவச்சனமே. இல்லை என்றால் நீங்களும் பாவத்தில் விழுந்து விடுவீர்கள். உங்க குடும்பமும் பாவம் என்ற சாபத்துக்குள்ள விழுந்து விடும் தேவச்சனமே. தானியேல் பாருங்க, பல கனிகளை திறந்து அந்த எருசலேமுக்கு நேராக 2 கரங்களை விரித்து முழங்கால் படியிட்டு 3 வேளை ஜெபிக்கிறாராம். எத்தனை வேளை? 3 வேளை. ஏன் தெரியுமா 3 வேளை ஜெபிக்கிறாரு? ஏன் தெரியுமா? காலை, மதியம், இரவு. அவர் தன்னுடைய முற்பிதாக்களை ஜெபிக்கிற வண்ணமாகவே அவரும் ஜெபிக்கிறார் ஐயா. முற்பிதாக்கள் என்று யார் தெரியுங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. வேற தேசத்துல ஒரு அடிமைகளாய் பிடித்துக் கொண்டு போயிருக்கிறார்கள். அடிமைத்தன நுகத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் தாவீது ஜெபிக்க வேண்டும் ஐயா. தானியேல் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் என்றால் காலையில ஒரு முறை, மதியம் 3 மணிக்கு ஒரு முறை, இரவு ஒரு முறை ஜெபிக்கிறாராம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏன் 3 வேளை ஜெபிக்க வேண்டும்? ஏன் 3 வேளை ஜெபிக்க வேண்டும்? தன் முற்பிதாக்கள் 3 வேளை ஜெபித்தார்களாம். ஐயோ, என் முற்பிதாக்கள் 3 வேளை ஜெபிக்கிறார்களே, அவ்வண்ணமாகவே நானும் ஜெபிக்க வேண்டும் என்று அந்த தானியேல் 3 வேளை ஜெபித்தாராம். எப்படி? ஆபிரகாம் காலையில எழுந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உள்ளவராக விளங்கினார் ஐயா. ஈசாக்கு மதியம் 3 மணிக்கு, அதுதான் பலி செலுத்துகிற ஒரு சமயம். அந்த 3 மணி நேரத்துல ஈசாக்கு ஜெபிக்கிறவராய் விளங்கினார் தேவச்சனமே. யாக்கோபு இரவில ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அதனால்தான் தானியேலும் இரவில ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவராய் மாறினார். தன் முற்பிதாக்களை நினைத்து 3 வேளை ஜெபித்திருக்கிறார் அந்த மனுஷர். சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மாலையிலே ஜெபிங்க, மாலையில ஜெபிங்க. அதாவது சாயங்கால வேளையில் ஆண்டுடைய சமூகத்தை தேடுங்க, சாயங்கால வேளையில் ஆண்டுடைய சமூகத்தை நாடுங்க. ஏனென்றால் அந்த மாலை வேளையில் தான் தேவ சனமே பாருங்க, பகல் முழுவதும் குடும்பத்தில் உள்ளவர்கள் வேலைக்கு போயிட்டு, காலேஜுக்கு போயிட்டு, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு, சில நண்பரிடத்துல போயிட்டு வீட்டுக்கு தொடர்ந்து வருவார்கள். பிசாசுடைய கிரியை உடைய குடும்பத்தை தாக்கக்கூடாது, பிசாசுடைய வல்லமை உன் குடும்பத்தை தொடக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் நமக்கு முன் அடையாளமாக மாலையில ஜெபித்திருக்கிறாரே நம் தேவனாகிய இரட்சகர். கரல தட்டலாயா. உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் போடுறேன். ஆண்டவர் எப்போது மரித்தார், எப்போது உயிர்த்தெழுந்தார்? 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். அதுதான் வசனம் இருக்குது. 3வது நாள் தான் உயிர்த்தெழுந்தாரு. ஆமாவா இல்லீங்களா? எப்போ உயிர்த்தெழுந்தார்? எப்படி?
ஓய்வு நாள்ல இதுதான் ஓய்வு நாள். காலையில் அதனால தான் நம்ம ஜெபிக்கிறோம். பயமான ரகசியம், உற்று கேளுங்க. ஒரு வசனத்தை படிக்கலாம். ஒரு வசனத்தை மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். மேத்யூ 12:40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். எப்படியா? எத்தனை நாளா? 3 நாள். ஒரு பெரிய ரகசியத்தை உங்கள் நடுவில் ஆண்டவர் பேச போறார். பெரிய ரகசியம். இந்த இடத்துல ஏசப்பா சொல்றாரு, மகன் எல்லாம் என்ன பாருங்க, நீங்க அப்புறமா கூட பயிர் படிங்க, அப்புறமா வீட்டுல போய் கூட பயிர் படிங்க, சரிங்களா? 3 நாள் யோனா எப்படி ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே வண்ணமாக மனுஷகுமாரன் என்பது யாரு? யாரை குறிப்பீங்க? ஏசப்பா குறிப்பிடுங்க. நானும் இந்த பெரிய மீனின் இரவும் பகலும் பூமியின் இருதயத்தில் இருப்பேன்னு சொல்றாரு. விளங்குதா உங்களுக்கு? எத்தனை நாள்? 3 நாள். 3 இரவு 3 பகல். 3 இரவு 3 பகல். எப்போ மரிச்சா? குட் ஃப்ரைடே எப்போ கொண்டாடுறோம்? வெள்ளிக்கிழமை. எப்போ அவர் உயிர்த்திருந்தார்? கரெக்டா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே? காலையில டைமிங் இல்லை, சரிங்களா? இப்போ பகலை நம்ம டைம் எடுத்து பகலை நம்ம குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அவர் வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு ஜீவன் போனது. 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார். 3 மணிக்கு தன்னுடைய ஜீவன் போனது. நிறைய ரகசியங்கள். 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார். மதியம் 3 மணிக்கு தன்னுடைய ஜீவன் ஆண்டவர் மரித்து விட்டார், சிலுவையில் மரித்து விட்டார். 6 மணி நேரம். ஏன் தெரியுமா 6 மணி நேரம்? ஏன் அந்த 6 மணி நேரம் சிலுவையில் ஆண்டவர் தொங்க வேண்டும்? ஏன்? மனிதனை ஆண்டவர் எந்த நாளில், ஐயா உங்களுக்கு விளங்குதுங்களா? மனிதனை எப்போது ஆண்டவர் சிருஷ்டித்தார்? எந்த 6வது நாள்? பேசணும் ஐயா, தயவு செய்து பேசணும் ப்ளீஸ். 6வது நாள் மனிதனை சிருஷ்டித்தார். ஏசப்பா ஏன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார்? கரெக்டா. மனிதனுடைய பாவத்தை கழுவவும் ரட்சிக்கவும் தான் இயேசுவானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதனால தான் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். ஐயா தேவனாய் கர்த்தர். புரியுதுங்களா உங்களுக்கு? மதியம் காலையில் 9 இருந்து மதியம் 3 மணி வரைக்கும். 3 மணிக்கு தான் பலி செலுத்துவது பஸ்கா. பலி செலுத்துவது மதியம் 3 மணிக்கு தான். அதனால்தான் 3 மணிக்கு தன்னுடைய ஜீவன் தன்னை விட்டு பிரிந்தது. இப்ப பகலை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். பகல் வெள்ளி 1, சொல்லுங்க, வெள்ளி 1, சனிக்கிழமை 2, ஞாயிற்றுக்கிழமை 3. ஞாயிற்றுக்கிழமை காலையில உயிர்த்தெழுந்து விட்டார். ஆமா இல்லைங்களா? சரி. இரவு பகல். இந்த இடத்துல வசனம் என்ன தெரியுங்களா? இரவும் பகலும் 3 நாள். அதாவது 3 இரவு 3 பகல். கணக்கு வரணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு, சரிங்களா? 3 இரவு 3 பகல். இப்ப பார்க்கலாம். 3 பகல் கரெக்டா வந்துச்சுங்களா? வந்துச்சா இல்லீங்களா? இரவு எடுத்துக்கொள்ளுங்க. வெள்ளி இரவு, சனி இரவு. எங்க இடிக்குது? ஒருத்தர் வந்து உங்களை கேட்கிறாங்க, உங்க கடவுள் 3வது நாள் உயிர்த்தெழுந்தார், இந்த வசனத்தை வச்சு கேட்கிறாங்க. ஒருத்தர் வந்து உங்களை கேட்கிறாங்க, சிஸ்டர் உங்களை தான் கேட்கிறாங்க, உங்களை கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் உங்களை பார்த்து கேட்கிறாங்க. ஒருத்தர் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இயேசப்பா சொல்லியிருக்காரு இல்லையா? யோனா 3 நாள் எப்படி பெரிய மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே மாதிரி மனுஷகுமாரனும் 3 இரவு 3 பகல் பூமியில் இருதயத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லீங்களா? இல்ல உங்களுக்கு விலங்கணும் சொன்னா கையை தட்டுனேன். புரியுதுங்களா இல்லீங்களா? அப்போ பகல் 3 நாள் வருகிறது, இரவு மாத்திரம் ஏன் 2 நாள் வருது? இப்படிதான் திரு நம்ம முடிச்சு நிற்போம். யாராவது ஒருத்தர் சொன்னாங்க. ஆனால் வேதத்தின் பிரகாரம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு நம்முடைய பிரகாரத்தை நான் முதலாவது சொல்கிறேன். நம்மளுக்கு எப்போது ஒரு நாள் ஆரம்பிக்கிறது? சொல்லுங்க.
நைட் 12 மணி முடிஞ்சது இல்லைங்களா? நைட் 12 மணி முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்தது பகல், அதுதான் அதிகாலை. அது 12 மணிக்கு மேலதான் அதிகாலை. அங்கிருந்து தொடர்ந்து அப்படியே மதியம் 12 மணி வரைக்கும் வருது பாத்தீங்களா? 12 மணி நேரம். மறுபடியும் அப்படியே பகலெல்லாம் முடிஞ்சிட்டு மறுபடியும் நைட் 12 மணிக்கு போய் சேருது. அதுல ஒரு இரவு ஒரு பகல். நமக்கு முதல் எது ஆரம்பிக்கிறது? கரெக்ட், பேசணும். எது ஆரம்பிக்கிறது? முதலாவது பகல் ஆரம்பித்து அப்படியே முடிந்து இரவில போய் முடிகிறது. பகல் ஆரம்பிக்குது, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பகல் ஆரம்பிக்கிறது, அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து மதியம் சாயங்காலம் மாறி இரவில போய் முடிகிறது. இதுதான் நமக்கு இருப்பது. ஆனால் வேதத்தின் பிரகாரம் என்ன தெரியுங்களா? வேதத்தின் பிரகாரம் பகல் ஆரம்பித்து இரவு முடிகிறது இல்லை ஐயா. சாயங்காலம் ஆரம்பித்து இரவு வந்து மறுபடியும் பகல் வந்து மறுபடியும் மதியம் வந்து மறுபடியும் சாயங்காலத்துல கொண்டு போய் நிற்கிறது. அதுதான் முதல் நாள். வேதத்துல வசனம் உண்டா? கேட்கணும். எல்லாத்துக்கும் அமைதியா உட்கார கூடாது. வேதத்தை எத்தனை பேர் உண்மையா நம்ம தியானிக்கிறோம்? டெய்லியும் கண்டினியூவா படிக்கிறோங்க. நேரம் இல்லை எங்களுக்கு, அதனாலதான் அந்த ஆழத்துக்குள்ள நாங்க போக முடியல. இப்போ ஆண்டவர் படிக்கும் பொழுது எப்படி படித்தார்? எப்படி சொல்லுங்க? ஏதோ ஒன்று உருவாக்கி விட்டார் ஆண்டவர். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்து சாயங்காலமும் விடியற்காலம் ஆயிற்று. புரியுதா இல்லையான்னு தெரியலீங்களே. நீங்க முதல் அதிகாரத்தை வீட்டுல போய் படிங்க. ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை வீட்டுல போய், நமக்கு தான் யா காலையில் ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்து மதியம் சாயங்காலம் ஆரம்பித்து இரவில முடிகிறது. பைபிள் அப்படி சொல்லல. மாலை ஆரம்பித்து இரவு தொடர்ந்து அப்படியே முழு பகலை ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள முடிகிறது. அதனால்தான் ஒரு நாள் கணக்கு. ஆண்டவர் எப்படி தெரியுமா படைச்சிருக்கிறார்? ஆண்டவர் எப்படி தெரியுமா படைத்தார்? ஆண்டவர் ஒன்றை படைத்து விட்டு சாயங்காலமும் விடியற்காலம் ஆயிற்று. அப்படிதான வசனம் இருக்குது. படிச்சிருக்கீங்களா இல்லீங்களா? ரொம்ப கஷ்டம் உங்ககிட்ட பேசுறதுக்கு. பைபிள் படிச்சிருக்கீங்களா இல்லீங்களா? அப்படிதானே இருக்கிறது வசனம். சாயங்காலமும் விடியற்காலம் ஆயிற்று. என்னுடைய பிள்ளைகளே, எப்ப தெரியுங்களா? சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்குது முதல் நாள். சாயங்காலம் 6 மணிக்கு. இது யூதருடைய நாட்கள். யூதருடைய கேலண்டர் வேற, நம்ம கையில் இருக்கிற கேலண்டர் வேற. பைபிள் பிரகாரம் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இது விளங்கிக் கொள்ளுங்க என்னுடைய பிள்ளைகள், இது விளங்கிக் கொள்ள வேண்டும். அவங்களுக்கு சாயங்காலம் மாலை 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு தான் அவங்களுக்கு ஆரம்பம். ஆரம்பித்து இரவு வந்து மறுநாள் சாயங்காலம் 6 மணிக்கு தான் அவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. ஐயா புரியுதா இல்லைங்களா? உங்களுக்கு புரியல கேளுங்க. புரியுதுங்களா? இப்போ எடுத்துக்கலாம். இப்போ வியாழக்கிழமை மாலை 6 மணி முதல் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஒரு நாள் கணக்கு 24 மணி நேரம். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு 2 நாள் கணக்கு. சனிக்கிழமை 6 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை 6 மணி முதல் 3 நாள் கணக்கு. ஐயா இதுல எப்படி தெரியுமா கணக்கு? அந்த வியாழக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரும் பாருங்க, அதுதான் ஒரு நாள் கணக்கு. ஐயா நம்ம இந்தியா தான் ஏசப்பா பிறந்தார், நம்ம இந்தியா தான் ஏசப்பா நொறுக்கப்பட்டாரு, நம்ம இந்தியா கலாச்சாரத்தில் தான் அவர் வாழ்ந்து கொண்டார். இல்ல ஐயா, யூதருடைய கலாச்சாரத்தை என்னுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஜபம் 27 வகையான ஜபங்கள் உண்டு பாத்தீங்களா? இதுல எவ்வளவு ரகசியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன் என்று தெரியல. ஆழமான ரகசியங்கள். பரலோகம் என்றால் என்ன, பரதேசி என்றால் என்ன, பாதாளம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, நித்திய ஜீவன் என்றால் என்ன, யார் யார் பரலோகத்தை பார்க்க முடியும்? நிறைய பேர் உரைக்கிறார்கள், நான் பரலோகத்தை பார்த்தேன், பரலோகத்தை பார்த்து விட்டு வந்தேன். ஒருவனும் பரலோகத்தை பார்க்க முடியாது. பரதேசியை தான் பார்க்கிறார்கள்.
வசன ஆதாரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம் தேவ ஜனமே. வசன ஆதாரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். ஜீவ புத்தகம் என்றால் என்ன, நியாய தீர்ப்பு புத்தகம் என்றால் என்ன, எல்லாத்தையும் குறித்து ஆழமான ரகசியத்துக்குள்ள ஆவியானவர் நம்மை நடத்துவார். இந்த ஜபத்துக்குள்ள அவ்வளவுப்பட்ட ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. பாருங்க, இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, வியாழக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு ஒரு நாள் கணக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இரவு பார்க்கலாம். வேழன் இரவு, வெள்ளி இரவு, சனி இரவு. 3 நாள் ஆச்சே இல்லைங்களா? 3 நாள் ஆனது. வெள்ளி பகல், சனி பகல், ஞாயிறு பகல், 3 நாள் பகல் வந்தது ஐயா. அதுதான் இந்த வசனம் நிறைவேறுகிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். இயேசுவானவர் சொல்லுவார், ஒரு சீஷன் வந்து, ஆண்டவரே நான் பாவம் செய்தால், யாரோ ஒருவன் எனக்கு விரோதமா பாவம் செய்றான், எத்தனை முறை நான் அவனை மன்னிக்கணும் என்று கேட்கிறார். சீஷன் ஆனவர் சொல்லுங்க 770. ஏன் 70 சொல்லணும்? 700 சொல்லிருக்கலாம் இல்லையா? தெரிய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஐயா, இஸ்ரவேல் எண்ணிக்கை எப்படி தெரியுங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கு அடுத்தது 11 12 வராது. 10 8 1 20 30 40 50 60 70 80 90 100 100 8 1 200 300 400 500 600 700 800 900 1000 1000 2000 3000. இதுதான் கணக்கு. அதனால்தான் இயேசுவானவர் 770 முறை இல்ல 717 முறை இல்லையா? ஏன் 770 குறிப்பிட்டிருக்கா தெரியுமா? அவருடைய எண்ணிக்கை 17 இல்ல, அவருடைய எண்ணிக்கை 70. இதெல்லாம் தெரியணும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. தெரியாத வண்ணமாக தான் ஆண்டவர் என்னன்னு சொல்லுகிறாரு, மகனே உனக்கு விரோதமா பாவம் செஞ்சா 770 முறை. ஏன் 770 சொல்லியிருக்கிறாரு? இப்போது எண்ணிக்கைகள் வந்து விட்டது. ஆண்டுடைய காலத்துல 17 என்ற எண்ணிக்கை இல்ல. விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள், விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது வந்து ஒருத்தர் வந்து உங்களை கேட்கிறார்கள். ஒருத்தர் வந்து உங்களை கேட்கும் பொழுது, உன் தேவன் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எப்படி உயிர்த்தெழுந்தார்? 3 நாள் இந்த இடத்துல இருக்குல்ல, தைரியமா சொல்லுங்க. இதுதான் ஆன்சர், வேற ஒன்று இல்ல, வேற ஒன்றுமே இல்லை. இதுதான் ஆன்சர். வேழன் இருந்து வெள்ளி வரைக்கும் ஒரு நாள் கணக்கு, யூதருடைய கணக்கு. அதுதான் பைபிள் சொல்லுகிறது. சாயங்காலம் ஆண்டவர் படிக்கிறார், இதோ சாயங்காலமும் விடியற் காலம் ஆயிற்று. அதுதான் பரலோகத்துடைய கணக்கும், அதுதான் யூதருடைய கணக்கு, அதுதான் பைபிளுடைய கணக்கு. அதனாலதான் அந்த கணக்கின் பிரகாரம் தான் சிலுவையில் அறையப்பட்டார். இந்த இடத்துல சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறது. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், சாயங்காலம் என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு நேரம். சாயங்காலம் என்பது ஒரு நாளை ஆரம்பிக்கிற ஒரு நாளை காண்பிக்கிறது. இது பரலோகத்துடைய நாளையா? இது பூமிக்குரிய நாள் அல்ல, இது பரலோகத்துடைய நாள். சாயங்காலம் என்பது வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள ஆரம்பித்த ஒரு நாள். அந்த நாளில் நீங்கள் ஆசீர்வாதத்தோடு, அந்த நாளில் எல்லா சாப கட்டிலிருந்து நீங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால், அந்த முதல் யூதர்கள் பிரகாரம் அந்த முதல் நாளில் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்றால், அந்த மாலைகளில் ஜெபிக்க வேண்டும் என்று இரட்சகர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இரட்சகர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தயவுசெய்து சொல்றேன், சாயங்காலத்துல அந்த மாலை வேளையில யார் யார் ஜெபிக்காமல் இருக்கிறீர்களோ ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. நீங்கள் மாலையில ஜெபிக்கிறவர்களாய் விளங்கினால் மாத்திரம்தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். இல்ல நான் காலையில ஒண்டி ஜெபிக்கிறேன், மாலையில ஜெபிக்கிறது இல்லை என்றால் ஆசீர்வாதம் கிடைக்காது. இதே நிலைமையில் தான், இதே ஆசீர்வாதத்தோடு தான் நீ வாழ்ந்து 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 மரிக்க வேண்டும் தேவ ஜனமே. ஆண்டவருக்கு அது விருப்பம் அல்ல. உடைய சாப கட்டுகளை முறிக்க வேண்டும். அதனால்தான் நம் இரட்சகராகிய இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு நடுவில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி தெரியுமா நான் எடுத்துக்கொள்ளுவேன்? ஒரு ஆண்டவரே 4 ஆசீர்வாதங்கள் என்ன நோக்கி வரட்டும் ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதம் அவங்க நோக்கி போட்டான். ஒருத்தரை பார்த்து முட்டாள் அப்படின்னா, நீதாயா 4 மடங்கு முட்டாளு, அவன் 1 மடங்கு முட்டாளு. விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா இல்லீங்களா?
யாருமே முட்டாளும் சொல்லாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க. ஏன்னா நீ தான் முதலாவது முட்டாளாய் மாறி விடுகிறார். மற்றவங்களை ஆசீர்வதித்து பாருங்க, உனக்கு 4 மடங்கு ஆசீர்வாதம், அவனுக்கு 1 மடங்கு ஆசீர்வாதம். நம்ம எல்லாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். இது வரைக்கும் யார் யாரு ஜெபிக்காமல், மாலையில ஜெபிக்காமல் இருக்கிறவங்க 5 நிமிஷம் ஜெபிங்க. ஆரம்பத்து நாட்கள்ல ஒரு 10 நிமிஷம் ஜெபிங்க. வேலைக்கு போயிட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு, இல்ல வெளியே போயிட்டு, மார்க்கெட்டுக்கு போயிட்டு, எங்க போயிட்டு வரீங்களோ ஆண்டுடைய சமூகத்துல தகப்பனே இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்த அந்த கிருபைக்காக, அந்த தயவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், அந்த இரவும் அந்த பகலும் மறுநாள் ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா இருக்கும். நீங்க ஆசீர்வாதத்தை தேடி ஓடாதீங்க, ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். திடீர்னு யோசித்தேன், ஆண்டவரே கொஞ்சம் யோசித்தேன், வாடகைக்கு எங்க சபை வாடகைக்கு கொஞ்சம் குறைவா இருந்தது. 2 சர்ச்சுக்கு வாடகை கட்டணும். நைட்டு கரெக்டா வெள்ளிக்கிழமை இரவு நைட்டு ஒரு 1:20க்கு நல்லா ஜபத்துல வேதத்தை தியானித்து அபிஷேகத்தை நிரம்பி தியானித்து கொண்டு இருக்கிற இரவு 1:20 நைட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ரொம்ப, அதாவது ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்கிறவர் நீங்க தான்ப்பா, என் பிரச்சனைகளை போக்குறவர் நீங்க தான்ப்பா ஜெபிக்கும் பொழுது சடனா என் மொபைல் அங்க இருக்குது, மொபைல் கூட காட்டலாம். 1:20க்கு 7,000 ரூபாய் வந்து விழுது என் அக்கௌண்ட்ல. யாருன்னு தெரியல, 7,000 ரூபாய் வந்து விழுது அக்கௌண்ட்ல. கரெக்டா என் சபை வாடகைக்கு கரெக்டா செட் ஆயிடுச்சு. அப்புறமா தான் நமக்கு விலகினது அவங்க யாருன்னு சொல்லி. எங்க அப்பாவும் ஊழியம் செய்கிறார். எங்க அப்பா கூட பிரயர்ல இருக்கிறவங்க, அவங்க ஒரு சகோதரி நைட்டு 1:20க்கு அவங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கிறாங்க, பணத்தை அனுப்பிட்டு. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அதாவது நீ ஆண்டவரை தேட 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 தான் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆண்டவரை தேடலனாக்கா இருக்கிற நிலைமை விட நான் சொல்லையா, சரிங்களா? எனக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு ஆசை, தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் எனக்கு ஆசை. நீ ஆண்டவரை தேட தேட ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆண்டவரை தேடவில்லை என்றால் அது உங்க காலத்தில் தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு ஊழியக்காரனுடைய நாவிலிருந்து ஆசீர்வாதம் மாத்திரம் தான் வரணும், அதுதான் நான் விரும்புகிறேன். சாபமோ சபித்தலோ ஒரு ஊழியக்காரனுடைய நாவிலிருந்து வரக்கூடாது. தேவச்சானமே நல்லா இரவும் பகலும் ஆண்டுடைய சமூகத்தை தேடிக்கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் ரட்சகர் விரும்புகிறார் ஐயா. எல்லா சாபக்கட்டிலிருந்து உங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்றுதான் நம்ம கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் இப்படிப்பட்ட வார்த்தை ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் 1/2 மணி நேரம் மெசேஜ் இருந்தது. அடுத்த முறை நான் வந்தால் இந்த இடத்துல இது தொடர்ச்சியா நான் பேசுறேன். இல்ல நான் இரவை குறித்து, அதாவது இரவு வேளையில ஜெபிக்காதவர்களுடைய குடும்பத்துல எந்தெந்த பிசாசுகள், அஸ்திரத்தி நாவினா என்ன, தூமாஷி நாவினா என்ன, பாகல் நாவினா என்ன, தோப்பு விக்கிரகம்னா என்ன, இதை குறித்தெல்லாம் இரவில் என்னென்ன ஆவிகள் கிரியை செய்கிறது, முக்கியமா என்னுடைய பிள்ளைகளை எப்படி அவருடைய குடும்பத்தை எப்படி கிரியை செய்து கீழே தள்ளுகிறது, சாபக்கட்டல் எப்படி அவர்களை நடத்துகிறது என்று அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஒரு விஷயம். கர்த்தாவே